தோனி விளையாடணும், அவங்க கூட சேர்ந்து மற்ற டீம் பிளேயர்ஸ் விளையாடணும், அவ்வளோதான். தோனியை மட்டுமே நம்பிட்டு இருந்தா சிஎஸ்கே இல்லை. தோனி வந்துட்டு தோனி இருக்கிற வரைக்கும் தான் ப்ரோ நம்ம சிஎஸ்கேக்கு வந்துட்டு இவ்வளோ கெத்து. இப்போ தோனி இல்லைன்னா இவ்வளோ க்ரௌட் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் சென்னைக்காக வருவாங்க, தோனிக்காக வரலனா கூட சென்னை தமிழ்நாடுக்காக வருவாங்க. நம்ம எல்லோ ஃபிளாக் எங்கே போனாலும் எல்லோ ஃபிளாக் இருக்குது. இட்ஸ் ஆல் பிகாஸ் தோனி அண்ட் சென்னை தான். ஸோ தோனி இருக்கணும், அதுதான். லெட்ஸ் சி மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ பார்க்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் நெக்ஸ்ட் வருஷம் ஆக்ஷன் வரும். ஏன்னா மும்பை டீம் மொக்கையாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன ஆக்ஷன் மாதிரி ஏதாவது வைப்பாங்க. இதே டீம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வருஷம் இதே டீமாக இருந்தால் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் வர வேணாம் ப்ரோ, அவ்வளோதான். மணி தான் வேஸ்ட். சுமாராக தான் போச்சு. பட் சிஎஸ்கே ஹார்ட்கோர் ஃபேன்ஸாக இருந்தால் அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அவங்க எதுவும் மாற்றிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படியே தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து லாயலாக இருக்க ஃபேன்ஸ் வந்து ஸ்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆர்சிபிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷம் கப் அடிக்காமல் இருக்கும்போது ஸ்டில் அவங்க ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க கேம் பிளே எதுவும் மாறுற மாதிரி இல்லை. ரைட் ஃப்ரம் கமெண்ட்ரிலேருந்து ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க எப்படி மாற்றி ஆடணும்னு பேசுகிறாங்க யூடியூப் சேனல்ஸ்லேருந்து. பட் அவங்க எந்த சேஞ்சுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து மாற்றி ஆடணும். மற்றபடி கேம் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. ஆக்சுவலாக நல்லா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ரன்ஸ் தான் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. மற்றபடி பவுலர்ஸ் இன்றைக்கி நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணாங்க. தோனி எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை கொடுத்தாங்க. ஸோ பவுலர்ஸ் தே ஹவ் டன் தேர் பார்ட் வெல். பட் பேட்டிங் இஸ் ஸ்டில் ஃபைன் ஃபார் அஸ். பார்ட்னர்ஷிப்ஸ் இன்னும் பில்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட். ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். எல்லா டீமும் வந்து ஆக்ஷனை தான் ஆளு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு சீசனையே வந்து ஆள் செலக்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த சீசனில் தான் அந்த ஆள் செலக்ட் பண்ணுவாங்க போல். இந்த சீசனில் செலக்டே பண்ணல. தோனி பேசாமல் 2023 வந்து அழகாக வந்து கெத்தாக போயிருந்துருக்கலாம். அவரை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பிடுவாங்களோன்ற ஒரே ஒரு விஷயந்தான். யாருமே அடிக்கலை, பவர் பிளே யூஸ் பண்ணல, எதுவுமே அடிக்கவும் இல்லை, ஒரு ரன்ஸே இல்லை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, சுத்தமாக ரன்ஸே இல்லை. ஸோ அவ்வளோ டவுட் தான். கருத்து என்னன்னா, இந்த சீசன் வந்து எங்களுக்கு வந்து நெட் பிராக்டிஸ் டெஸ்ட் ஆடுறாங்க. 2020 டெஸ்ட் ஆடுற ஒரே டீம் வந்து நம்ம சிஎஸ்கே தான். ஆனா இத என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பொட்டி வச்ச தங்ககுணம் பாட்டு போட்டுருந்தாங்கன்னா 5 6 அடிச்சிருப்பாரு டோனி. அந்த பாட்டு வராததுக்கு ஒரே காரணத்தால நம்ம டோனி வந்து தலை வந்து அவுட் ஆயிட்டாரு. அந்த பாட்டு மட்டும் போட்டுருந்தாங்கன்னா 200 ரன்னுக்கு மேலே கிராஸ் ஆயிருக்கும். அடுத்த சீசன்ல அந்த பாட்டு போட்டு வெல்கம் பண்ணோம். ப்ரோ இப்படி வச்சுக்கோ ப்ரோ. கண்டிப்பா விளையாடணும் சார். 50 வயசானாலும் அவர் விளையாடிக்கிட்டே இருக்கணும். அவர் இல்லனா தோனி இல்லனா சிஎஸ்கேவே இல்ல. சூப்பர் ஸ்டார் ஒரே உலகனர். அந்த மாதிரி டோனி வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் தான் சார். விளையாடிட்டே இருக்கணும். இந்த 11 வந்து ஷஃபிள் பண்ணி என்ன பண்றேனே பாவம் தோனிக்கு தெரியல. என்ன அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. மும்பை வந்து எங்கேயோ இருந்தவங்க ரன் ரேட்ல எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ நம்ம ரன் ரேட்ல ஜெயிச்சிருந்தாலே போறது கஷ்டம். சுத்தமா அடிக்கவே இல்லை. டெஸ்ட் ஆடுறாங்க. 2020 டெஸ்ட் ஆடுறது ஒரே டீம் சிஎஸ்கே மட்டும் தான். எல்லாமே வந்து தோனி தான் அடிக்கணும், தோனி தான் வரணும், தோனி பவுலிங்கும் போடட்டும். அதுதான் பண்ண முடியும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மேட்ச் என்ஜாய் பண்ண வந்தோம். இந்த வைப் நல்லா இருந்தது. வைப் நல்லா இருந்துச்சு. மேட்ச் ஒரு கன்சர்ட் மாதிரி கொடுத்த பைசா வசூல் தான். பட் வந்து வின் பண்ணிருக்கலாம். பட் ஆல்ரெடி வந்து 7-8 வாட்டி கண்டினியூவாக தோத்ததுனால பெருசாக ஒன்றும் வரியெல்லாம் ஆகல. ஓகே, வந்ததுனால கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆச்சு. போர் அடிக்கல. வந்து பெருசுங்களா விட்டு சின்ன கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இதே தொடர்ந்து போனா வந்து சென்னைக்கு ஒரு டீம் இருக்குன்னு மறந்து போயிடுவோம். ஆமா, சேம் டீம்னா கொஞ்சம் இல்ல கண்டிப்பா தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா வரலாம், மென்டரா வரலாம். தோனி வந்து ஃபுல்லா வந்து தோனியே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இப்போ சிஎஸ்கே. ஸோ வந்து யங்ஸ்டரை வந்து இறக்கி விடலாம். இப்போ யங்ஸ்டரை இறக்கி விட்டு நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம். சிஎஸ்கே டீம் வந்து நிறையாவே சேஞ்சஸ் பண்ணலாம். நிறையா வந்து புது பிளேயருக்கு வந்து நிறைய சான்சஸ் கொடுக்கலாம். அதுதான் தோனியும் ஆக்சுவலி சொல்கிறாரு. லாஸ்ட் மேட்சே தோனி சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட்டு இதுக்கு சீசனுக்கு வந்து 11s வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்ப்போம் அப்கமிங் சீசன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க தோற்று போனப்போ எவ்வளோ எல்லாருக்கும் வருத்தம் எல்லாமே இருக்கும். எத்தனையோ தடவை சிஎஸ்கே ஜெயிச்சப்பெல்லாம் நம்ம எல்லாமே அவங்க கூட சப்போர்ட் பண்ணோம். தோற்று போகிறப்பே நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தோற்றா அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் வின்னராக கூட ஆகலாம். தோல்வியிலையும் நம்ம கூட நிற்கணும். அதுதான் உண்மையான சிஎஸ்கே ஃபேனுன்னு நினைக்கிறேன். தலை டோனிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னமும் அவர் 43 வயசில் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக ஒர்க் பண்ணுறது, விளையாடுறது, நம்ம டீமு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அடுத்த தடவை கண்டிப்பாக கப் அடிப்போம். நம்பிக்கை இழக்க வேணாம், யாரும் நம்பிக்கை இழக்கவே வேணாம். கண்டிப்பாக சிஎஸ்கே அடுத்த தடவை கப் அடிக்கும். அதில் கன்ஃபார்ம் எந்த இதுவும் இல்லை. யாரையும் குறை சொல்ல வேணாம், திட்ட வேணாம். சூழ்நிலை ப்ரெஷர் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ப்ரெஷர் உள்ளே இருக்குது அப்படின்றது. ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து எல்லாருக்கும் இயல்பாக வந்து மனிதங்க எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற கடமை இருக்குது. பரவாயில்ல, எத்தனையோ தடவை நம்ம ஜெயிச்சப்போ எவ்வளோ மன திருப்தியோடு இருந்தோமோ தோற்றப்பையும் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம டீமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த தடவை வெற்றி மேலே வெற்றி பெற்று நம்ம டீம் நிறையா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.
இல்லை உண்மையிலே சிஎஸ்கே வந்து சேப்பாக் ஸ்டேடியம்லேயே வந்துட்டு அவுட் ஆகிறத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எல்லாருமே வந்து தோனின்னு ஃபுல்லாக டீமே வந்து தோனி டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு நல்லா விளையாடணும். நமக்கு மிடில் ஆர்டருமே நல்லாவே இல்லை, பவுலிங்குமே வந்துட்டு ரொம்ப சொதப்புறோம். பத்திரானாலாம் கிட்டத்தட்ட ஒரு ஓவரே எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி போட்டுட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அதான் லைக் எப்பவுமே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம், இனிமேல் பண்ணுவோம். மேபி நெக்ஸ்ட் சீசன் அவங்க இன்னும் நல்லா விளையாடுவாங்க. அதான் இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே நம்ம வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். வாங்க 2 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரியான ஆட்டிடியூடில் இப்போ கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க. இது ஏதோ ஒரு ஃபைட் கொடுக்காத ஒரு சிஎஸ்கே. இது வரைக்கும் நம்ம தோத்தாலுமே ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. சிஎஸ்கேவா ஓகே உங்களை ஃபைட் பண்ணி வின் பண்ணுவாங்க ஒரு அப்போனன்ட் டீமு. அந்த இன்டென்ட் சுத்தமாக இல்லை. பட் என்ன குட் திங்னா இப்போ தோனி அட்லீஸ்ட் வந்து நிறைய பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க. கொஞ்சம் யார் என்னன்றது கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல சைனாக பார்க்கப்படுது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே தான் பார்க்கல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி.